சொல்லி அவரு என்னுடைய பிறந்த நாளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பரிசு. நன்றி கெட்ட உலகம் என்றதுக்கு வந்து சிறந்த ஒரு உதாரணம் அது. எங்களுடைய கிராமத்தில் வந்து அண்மையில் போய்ஷ பனுஷன் என்ற ஒரு யூடியூபர் வந்து பொய்யான தகவல் அந்த போய்ஷ பனுஷன் என்ற அந்த யூடியூப் சேனல்லேயே அந்த ரெக்கார்டிங் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் தான் முதலாவது ஊழல்வாதினா எடுத்து சொல்லிக் கொள்கிறோம். உணவு கஷ்டம் ஏற்பட்டது. அந்த வகையில் எங்களோட கிராமத்துக்கு வந்து 200 குடும்பங்களுக்கும் தேவையான இந்த உணவுப் பொருட்களை மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் எங்களுடைய ஆற்றை கடந்து அங்கால வெள்ளம் தண்ணி கூட இருந்ததால் ஆற்றுக்கு அங்கால இருந்து தோணியில் ஏற்றி அதை இழுத்து துறையால் ஏற்றி வந்து இந்தியாவில் வந்து டிராக்டரில் ஏற்றி அதை எங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்காங்க. ஆகவே எங்களுக்கு இந்த உணவை வழங்குவதற்கு முன்வந்த எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத யாரும் எங்களுக்கு இந்த பண உதவியை செய்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட இந்த நிதி உதவி செஞ்சுருக்காங்க இந்த 3 கிராம மக்களுக்கும். கிழக்கு மாகாணம் ஆளுநர் என்ன வாங்க உள்ள போம். புதுவரோட வாழ்த்துக்கள். புது வருஷத்தில் வாழ்த்துக்கள் மிதிக்கும். இன்னைக்கு பிறந்த மாடுகளை போட்ட தெரிஞ்சுட்டே கிராம உத்தியோகத்தருக்கு சமூக வலைத்தளத்தில் அவதூறு, யூடியூபருக்கு எதிராக கிரானில் போராட்டம். பாருங்களேன் கலைப்பாங்க சொல்லி போட அடுத்த நான் திஞ்சிருந்த பொடியனை எல்லாம் கொண்டு போனவங்க போட்டெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு போட்டோம். அப்ப காசு குறையுதுன்னு சொல்லி நாளைக்கு வந்து வாங்கி தரோண்டாங்க. இன்றைக்கு அதுல முடிவு என்னன்றது எங்களுக்கு தெரியா. நாங்க வந்த காலனா எடுத்துட்டு வேலையா அதுல வந்து ஆர்ப்பாட்டம் செய்தாங்களே யார் தெரியுமா? போன வருஷம் வெள்ளத்தால வந்து பாதிக்கப்பட்டு மக்கள் பாவம் கஷ்டப்படுறாங்களே என்று சொல்லி எனக்கு வந்து தகவல் அடிப்படையில் 3 கிராமத்துக்கும் நான் அங்க கிராமத்துல சாமான் எடுத்து ஆத்த கடந்து 2 நாள் நாங்க மினக்கிட்டுனாங்க. ஆத்த கடந்து அவங்களுக்கு கொண்டு நிவாரணம் எல்லாம் கொடுத்து வந்தாங்க. நிவாரணம் வாங்கி சாப்பிட்ட அவ்வளவு பேர் தான் வந்து இப்ப எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செஞ்சது. உண்மைக்கு புறமான செய்தியை உண்மையாக வந்து சமூக ஊடகங்கள் கட்டுப்படுத்தணும் கேட்டுக்கொள்றோம். எங்களுடைய கிராமத்தில் வந்து அண்மையில் போய் சமூக ஊடகத்தை கட்டுப்படுத்தணும். இதுல இப்ப சமூக ஊடகம் சொல்றது வந்து இப்ப யூடியூப்பை சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்த MLD பயணத்தை தான் கட்டுப்படுத்தணும். இப்ப இதை வந்து வெளிக்கொண்டதால இந்த திட்டத்தை வந்து கட்டுப்படுத்தியா ஆகணும். இப்ப அந்த காசை வந்து 7 லட்சம் காசு வைக்கிறது வச்சிருந்தவர் எங்களுக்கு போட்டு இன்னும் வாங்கி தரல. அந்த காசுக்கு என்ன நடந்தது எங்களுக்கு இன்னும் தெரியல. இதுக்கு ஒரு விசாரணை நடத்தப்படணும். அவர் தான் முதலாவது ஊழல்வாதி சொல்லிக் கொள்றோம். இப்ப GS வந்து லஞ்சம் வாங்கினதுக்கும் வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன் போட்டு வாங்கி தராதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதாவது அந்த ஊர்ல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. இதுவரைக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யல. என்ன எவ்வளவு பிரச்சனை இருக்காங்க, அதுக்கு ஆர்ப்பாட்டம் இல்லை. அப்ப எங்கட பெட்ரோல் காசு செலவழிச்சு போய் அந்த GS பத்தி நாங்க தப்பா போறதுக்கு GS ஓட எனக்கு முன்விரோதம் இருக்கா? MLD திட்டத்தை தடுக்கிறது போராட்டம் இல்ல இல்ல இதை பார்த்தீங்கன்னா பயம் பெறல. எனக்கு சிரிப்பும் ஒரு அடையப்பா போன வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுத்து கிடைச்சிருக்கு. உங்களுக்கு அங்கீகாரம் ஒன்று கிடைச்சிருக்கு. அவரோட எதிர்ப்பு உங்களுக்கு அங்கீகாரம். எங்களை நம்பி ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வராங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நாங்க ஒரு நம்பிக்கை கொடுத்து கதைக்கிறோம்னு சொன்னால் அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாங்க வெளிக்கொண்டு வருவோம். அது வந்து நாங்கள் பொண்டுகள் சென்னை போகிறதுல வந்து இப்போ எனக்கு தெரியுமா அங்கே இருக்க கிராம உத்தியோகத்தர் எனக்கு தெரியுமா ஐயா அங்கே இருக்கிற மகளிர் சங்கம் தான் வந்து அவங்களோட வாயில வந்து சொல்றாங்க. லஞ்சம் இல்ல ஊழல் இல்ல. ஜனாதிபதி சொல்றாரு லஞ்சம் ஊழல் எந்த அதிகாரி செஞ்சாலும் அதுக்கு நாங்க முடிவெடுப்போம். நான் தக்க முடிவெடுப்பேன்னு சொல்றாரு ஜனாதிபதி சொல்றாரு. நான் டிவில செய்தியில கேட்டுனாங்க. அந்த முடிவு எங்களுக்கு இந்த கிராமத்துக்கு எடுத்து தரணும். காணாம போனாக்களுக்கு கிட்ட 2 லட்சம் 2 லட்சம் ரூபாய் காசு வந்து ஒரு குடும்பத்துக்கு. அப்ப வந்த காசுல GSTக்கு ஒரு பங்கு 5000 2000 3000 4000 கொடுக்கணும். நீங்க செய்கிற பணி நல்ல பணி. நீங்க கிராமம் இப்படி ஒரு தியாகத்தோடு செய்யறதே பெரிய பணி. அங்குள்ள பிரச்சனை கொண்டு வர்றது பெரிய பணி. அந்த பணியை நீங்க தொடர்றதுக்கு ஆளுநர் அவர்கள் உங்களுக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. அதுக்கு நானும் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில். எனவே நீங்க தைரியமாக இந்த மக்கள் நம்பி உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படுமோ தீர்க்கப்படாத பிரச்சனை மக்களுக்கு இல்லை. உங்களோட பிரச்சனையை ஒரு இடத்த கொண்டு போய் சேர்த்திருக்கேன். என்ன நம்பி சொல்ற விஷயத்த கண்டிப்பா நான் கௌரவ ஆளுநர்கிட்ட கொண்டு சேர்ப்பேன்.
நான் வீடியோ எடுத்து போட்டு கொண்டு சேர்க்காமட்டோன்னு சொன்னா அப்ப நாங்க இது செய்யறதுக்கு அர்த்தமே இல்லை. அரசாங்க அதிகாரிகள் மட்டும்தான் மக்களின் பிரச்சனையை கொண்டு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதே யார் வந்தாலும் மக்களின் பிரச்சனை கூட அதுக்கு மக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும். வந்து ஊழலை வந்து வெளிக்கொண்டு வராது, அதான் எங்களோட நோக்கம். அவங்க இந்த பிரச்சனை மட்டும் கதைக்கு இல்லையா, ஜிஎஸ்டி பிரச்சனை மட்டும் என்ன பத்தி கதைக்கு இல்லை, அவங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் சார்பா எல்லா பிரச்சனையும் வந்து கதைச்சிருக்காங்க. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ வந்தாச்சு பாருங்க, கிழக்கு மாகாணம் ஆளுநர் என்ன. வாங்க உள்ள போம். கியூஷ்மி, வணக்கம் வணக்கம். புதுவரோட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். புது வருஷத்தில் வாழ்த்துக்கள் மிதிக்கும். இன்னைக்கு பிறந்த மாட்டுகளை பாட்டேன் தெரிஞ்சுட்டே. நன்றி நன்றி நன்றி. 24 வயசு. 24 வயசு சாதிக்கக்கூடிய வயசு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, கதைப்பம். நாங்கள் அன்றைக்கு ஐயாவுக்கு சுகமில்லா அமைச்சு இப்போ உடல்நிலை அப்படி பரவாயில்ல பரவாயில்ல வீக்காக கஷ்டம் தானே. நான் தனியன், வைஃபும் இல்லை தானே. வைஃபு மோசம் போய் 60 நாள் தான். ஐயோ உண்மையா? 60 நாள் தான் வைஃபு மோசம். அவையும் எங்கள் பாட்டுக்கு முக்கியமான ஆள். அடுத்தது அவ மோசமானோடு நாட்டின் ஜனாதிபதி எங்கள் சகோதரர் உடனே தூதுவரை அனுப்பி மையத்துக்கு முன்னுக்கே அவர் பேசினேன். அப்போ அவங்களும் மிச்சம் கவலைப்பட்டாங்க. நான் பாட்டிக்கு வேண்டிய காலத்து இல்லாமல் போயிட்டா, அவ்வளோ பாட்டிக்கான கஷ்டப்பட்ட பொம்புல வந்து மிச்சம் பேச. அப்போ அனுராவலா மூட்டை வந்தால் அக்கா அக்கா தீஹா தான் நெக் பண்ணேன். அப்போ வியாகத்துக்கு முதல் வரல இன்னும் கட்சி தலைவர் எல்லாரும் விட்டு வருவாங்க. எல்லாம் அக்கா அக்கான்னு வந்து உரிமையோட கொண்டாடுற இடம் மாதிரி. மோசம் இப்போ 60 நாள் நீ நாம எல்லாம் சரியே தான். சரி ஓகே, சொல்லுங்க மேடம். நம்ம கதைப்போம். அந்த ஒரு மனு ஒன்று கொண்டு வந்துருக்கிறோம். நிறைய நாளாக இப்போ விளையாட்டு கொண்டு வந்து அந்த இப்போ இது பண்ணுவோம். ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால் வந்து இப்போ இந்த கிழமை நாங்கள் இப்போ அன்றைக்கு வந்து நாங்கள் 5-4 நாங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ இன்றைக்கு ஒன்றே தான் கொண்டு வந்துருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ இதை கொடுத்து முடிச்சது பிறகு வந்து எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு புது வருஷத்தில் வடிவ செழிப்பாக வந்து ஆரம்பிக்கணும். நிறைய நாள் ஆச்சு. இப்போ ஐயா வந்து சந்திச்சு இதை கொடுத்து சில பேர் வந்து நினைச்சிட்டாங்க என்ன நிப்பாட்டிட்டோமோ எம்எல்டிஏ இல்லை, அது பெரிய வேலையில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நிறைய பேர் சந்தேகப்பட்டிருப்பாங்க நிப்பாட்டி போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வகையில் ஐயா இப்போ எங்களை நம்பி ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வராங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நாங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்து கதைக்கிறோம்னு சொன்னால் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம். கண்டிப்பா நான் கொண்டு வருவேனே. அவங்கள்ட்ட ஒன்று சொல்லி போட்டு நாங்கள் மனு மூலமாக வந்து கொண்டு வருவோம். காவல் நாய்கள் மனுஷாமத்துக்கு மீடியாங்கிறது மனுஷாமத்துக்கு காவல் நாய், அது பிரச்சனை கொண்டு வரதாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. என்னென்னு சொன்னால ஐயா இப்போ நான் இன்றைக்கு கதைக்கு வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொண்டுகள் சேனை அதில் விஷயமாக தான் போடினாங்க. அது சம்மந்தமாக இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக கைத்தான் வேணும். என்னென்னு சொன்னால் இப்போ அந்த வகையில் பொண்டுகள் சேனை கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து பார்ப்போம். சரியோ? மதிப்புக்குரிய கௌரவ ஆளுநர் ஐயா அவர்களுக்கு அறிய தருவது யாதெனில், புலிப்பாய்ந்தகல் கோரளைப்பற்று தெற்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்டதே இப்பொண்டுகள் சேனை எனும் கிராமமாகும். இக்கிராமத்தில் பட்டி பொட்டமடு, பெரியவேரம், பொண்டுகள் சேனை, பூனாக்காடு, பொத்தானை, அம்புஸ்குடா போன்ற பிரிவுகள் வந்து காணப்படுகின்றது. இக்கிராமத்தில் 365 குடும்பங்கள் காணப்படுகின்றன. இதில் 65 குடும்பங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள். இவர்களுடைய பிரதான தொழிலாக வந்து கூலி தொழிலாக வந்து காணப்படுகிறது. அந்த வகையில் இங்கே இந்த ஊருக்குள்ளே போன இடத்துல எங்கள்கிட்ட முதலாவதாக வந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஏ சம்பந்தமான ஒரு பிரச்சனை அங்கே வந்தது. கிராம உத்தியோகஸ்தர் சிறந்த முறையில் செயற்படாமை, அந்த விஷயம் தான் வந்தது. இக்கிராமத்தில் காணப்படும் கிராம சேவையாளர் மக்களுக்காக சேவை செய்ய அமர்த்தப்பட்டவர். இவர் தனது கடமை நேரத்தில் மதுபானம் அருந்துவதாகவும் மக்கள் தங்களது உரிமை பத்திரங்களில் கையெழுத்து வாங்க செல்லும் வேளையில் அதற்கான சன்மானமாக லஞ்சம் வாங்குகிறார் என மக்கள் கூறினார்கள். கடமை நேரங்களில் தனது காரியாலயத்தில் இருக்காமல் கிராம சங்க தலைவர், அதாவது ஆர்டிஎஸ் அவர்களுடைய வீட்டில் தான் அதிக நேரம் செலவு செய்வதோடு மாதர் சங்கத்திற்கு எந்தவித ஆதரவும் வழங்காமல் அவர்களை ஒதுக்க வைத்துள்ளதாகவும், இதை கேட்கும் வேளை மாதர் சங்க பெண்களுக்கு தகாத வார்த்தைகள் பேசுவதாகவும் பல குற்றங்களை முன்வைத்தனர். எனவே உரிய கௌரவ ஆளுநர் அவர்களை ஜிஎஸ் லஞ்சம் வாங்கி உள்ளார் எனும் இந்த பிரச்சனை சம்பந்தமாக தீர விசாரித்து சரியான நடவடிக்கை எடுக்குமாறு பணிவிடம் கேட்டுக்கொள்கின்றோம். பொண்டுகள் சென்னை
இது வாகரை இல்ல இது கிரானுக்குடி தான் வரும். தெற்கோ ஓகே. இது வந்து இப்போ அங்கே போன இடத்துல வந்து இப்போ நாங்கள் சொல்லல, இது எங்களுக்கு அந்த ஜிஎஸ் பற்றி தெரியாது. இப்போ நாங்கள் முதல்ல அந்த ஊருக்கு போகிறோம். இப்போ அங்கே போன வந்து இப்போ மக்களோட வந்து ஒரு நபரும் கூட மக்கள் தான். அதை வந்து எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு 100 பேர் வந்தால் தான் மக்கள் இல்லை. ஒரு ஆள் வந்து ஒருத்தரால் வந்து பாதிக்கப்பட்டாலும் குற்றம் தானே ஐயா. ஒரு ஆள் பாதிக்கப்பட்டாலும் குற்றம் தான். அப்போ அந்த வகையில் வந்து இப்போ நாங்கள் இப்போ இது 10 பேர் பாதிக்கப்பட்டால் தான் இந்த பிரச்சனை நாங்கள் வெளிக்கொண்டு வரோம். இல்லை, இதால் வந்து ஒரு நபர் கூட பாதிக்கப்பட்டாலும் அந்த பிரச்சனை கொண்டு வருவோம். அது எங்களுடைய கடமை. எங்களுடைய MLD இந்த திட்டத்தினுடைய நோக்கமும் அதுதான். ஊழலை வந்து வெளிக்கொண்டு வர்றது, பிரச்சனை வந்து வெளிக்கொண்டு வர்றது. அப்போ இது சம்மந்தமாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சிரிப்பாக வருது. எனக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம்லாம் நடந்தது. ஐயோ, அதாவது உலகில் உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு அவர் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஓகே, என்னென்னு சொன்னாலும் இப்போ கிரானில் வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணால் அது சின்ன ஆர்ப்பாட்டம். கொஞ்சம் பேர் ஆட்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்க. இதுல என்ன வேடிக்கையான விஷயம், கிரான் பிரதேசத்துக்கு முன்னுக்கோ அந்த வீடியோ இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நியூஸ்ல வந்து எல்லா மீடியாவும் போய் நிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ என்னன்னு சொன்னால் சம்பந்தம் இல்லாத ஒரு கதையை வந்து அந்த இதில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியோ, அதில் வந்து ஆர்ப்பாட்டம் செய்தாக்களே யார் தெரியுமா? போன வருஷம் வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டு மக்கள் பாவம் கஷ்டப்படுறாங்களே என்று சொல்லி எனக்கு வந்து தகவல் அடிப்படையில் 3 கிராமத்துக்கு நான் அங்கே கிராமத்தில் சாமான் இல்லாமல் எடுத்து ஆற்ற கடந்து 2 நாள் நாங்கள் மினக்கிட்டுனாங்க. ஆற்ற கடந்து அவங்களுக்கு கொண்டு நிவாரணம்லாம் கொடுத்து வந்தாங்க. நிவாரணம் வாங்கி சாப்பிட்ட அவ்வளோ பேர் தான் வந்து இப்போ எனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செஞ்சது. அதுலேயும் பார்த்தா அந்த ஊர் ஆடியன்ஸ் சொல்லணும்னா ஒரு சிறந்த ஒரு மனிதர், ஒரு நல்லதொரு மனிதர். அதாவது என்ன சொல்கிறது, அவர் வந்து எனக்கு சொல்லிக்கார வந்து வேறு தான் அனுசந்தான் வந்து முதலாவது ஊழல்வாதின்னு சொல்லிட்டு அவர் தொடர்பு கொண்டா நாங்கள் வந்து நிவாரணமே கொடுத்துனாங்க. இந்த வருஷம் கொடுக்கல தானே. சரி, ஓகே. அது பிரச்சனை ஸ்ரீபி தான் என்பது. அதாவது இப்போ என்னன்னு சொன்னால் என்னுடைய பிறந்தநாளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பரிசு, நன்றி கெட்ட உலகம் என்றதுக்கு வந்து சிறந்த ஒரு உதாரணம். அது படைச்ச கடவுளும் என்ன சொல்றீங்க, மனுஷனுக்கு மிக அத்தியாவசிய சாமான் கண், கால், வாய், கை, கால் இவ்வளவு கொடுத்தும் மனுஷன்ல மிச்சம் பேரு நன்றி இல்லாதவன். மனுஷன் நன்றி இல்லை, கண்டிப்பா நம்பக்கூடாது. நம்மளால பிடிச்ச பணியை மட்டும் தான் செய்வோம். ஓகே. அதாவது ஐயா, அந்த ஊர்ல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. இது வரைக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யல. என்ன எவ்வளோ பிரச்சனை இருக்காங்க, அதுக்கு ஆர்ப்பாட்டம் இல்லை. இது இப்போ என்ன சொன்னா பாருங்க, உங்களுக்கு காட்டுற பாருங்க. கிராம உத்தியோகத்தருக்கு சமூக வலைத்தளத்தில் அவதூறு, யூடியூபருக்கு எதிராக கிரானில் போராட்டம், வெடித்தது போராட்டம். சரியா, எங்களுக்கு ஜிஎஸ்டி எந்த பிள்ளையும் செய்யல. ஜிஎஸ்டிக்கு நாங்க லஞ்சம் கொடுக்கையும் இல்லை. எங்களுக்கு ஜிஎஸ்டி தான் எங்களுக்கு தாராறு வழிக்கு நாங்க ஜிஎஸ்டி கொடுக்கறதுக்கு எங்கிட்ட எதுவும் இல்லை. நாங்க இன்றைக்கு வந்து பாருங்க, வெள்ளத்தால இடம்பெயர்ந்து பள்ளிக்கூடத்துல எல்லாம் கொண்டு ஜிஎஸ்டி வச்சிருந்தேன். எங்களுக்கு இன்றைக்கு அவர் தார பொருட்களை தான் இன்றைக்கு சாப்பிட்டு கொண்டு, அது அவரை கடமை தான். நீங்க இப்போ வெள்ள நிலத்துல வந்து பள்ளிக்கூடத்து வைக்க வேண்டிய அவர் கடமை தான். பாருங்க, நாங்க வந்து அவர் அங்க இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு எடுத்து தாராரு வந்து, அது எங்களுக்கு ஒரு பெருமை மாதிரி எங்களை இஎஸ் எங்களை செஞ்சது. வந்த இஎஸ் மாதிரி அவருக்கு நாங்க ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்து லஞ்சம் வாங்கினா அது எங்களுக்கு தெரியாது. எங்கட வீட்டுல வந்து என்ன நடக்குது எவ்வளவு நடக்குதுன்னு பார்த்து போறோம். இஎஸ் வந்து எங்கட அவங்க சொல்றா வந்து எங்கட வீட்டுல எவ்வளவு நடக்குது என்ன நடக்குன்னு பார்த்துட்டு போறது மட்டும்தான் ஜிஎஸ்டின்னா அவட மனசுல இருக்கிற சொல்றா. அவங்க தெரியாம காய்ச்சி போட்டாங்க. பாருங்க, எங்களுக்கு தெரியாது. எங்கட வீட்டுல வந்து என்ன நடக்குது எவ்வளவு நடக்குன்னு பார்த்து போறோம். இஎஸ் வந்து வேற எந்த விதமான இது கொஞ்சம் இல்ல. அதுல உண்மை முகம் வந்து அவ கதைக்குள்ள அவட உண்மையை வந்துட்டாங்க. பார்த்துட்டு போற மட்டும் தான் ஜிஎஸ்டின்னா அவட வாயில சொல்லிட்டாரு. சரி, ஓகே. காலத்துக்கு வந்து எல்லாம் ஜிஎஸ் மாறாங்க. அவங்களுக்கு நாங்க எதுவும் கொடுத்து நாங்க எதுவும் செய்யவும் இல்லை. அனுசன் சொல்லி அவரு 2023 வந்து எங்களுக்கு வந்து அதுக்குள்ள திரும்பி பார்த்து சரியா 2023 சொல்லி கொடுத்தாலும் இப்ப கேட்க தானே வேணும். சரியாண்டு பக்கத்துல ஒரு ஆள் சொல்லி கொடுத்தீங்க அதுல ஆடியன்ஸ் தான் திரும்பி பாக்காருவா பின்னுக்கு பாருங்க ஒரு ஆடியன்ஸ் சொல்லக்குள்ள 2023 இப்ப ஆடியன்ஸ் திரும்பி பாக்காது. சாப்பாடு பொருட்கள் கொண்டு தந்த வருதான். அப்ப நாங்க வெள்ளத்தால கஷ்டப்படுறோம். நாங்க ஒரு போட்டு கேட்டோம் நாங்க அவர்கிட்ட. அப்ப வாங்கி தரணும்னு சொல்லி அடுத்த நான் திஞ்சிருந்த பொடியனை எல்லாம் கொண்டு போனவங்க
எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு போட்டோம். அப்ப காசு குறையுதுன்னு சொல்ல நாளைக்கு வந்து வாங்கி தரோண்டாங்க. இன்றைக்கு அதுல முடிவு என்னன்றது எங்களுக்கு தெரியும். நாங்க வந்த காசுனா எடுத்துட்டு இல்லையா, அதை வந்த காசுனா எடுத்துட்டு கடைசி ஒரு ஆள் சொல்லி வருவாங்க ஐயா. அங்க இஞ்சையம் சொல்லி கதைச்சு இந்த பொடி என்ன காய்ச்சி தான் போட்டு எடுத்து தான் எங்களை ஒரு வயதுக்கு அக்கறைப்படுத்தி கொண்டு போடணும். அப்ப எங்கட கையில ஒன்று இருக்கும் மனுஷன் எங்களுக்கு எவ்வளவு ஒரு உதவியா இருக்கும். அப்ப அது அவங்க காரணத்தோடைய இப்ப ஜிஎஸ்டி பிரச்சனைக்கு நான் போட்டு வாங்கி தரேன் பிரச்சனைக்கு சம்பந்தம் இருக்கு. சின்ன உதாரணம், இப்ப ஜிஎஸ்டி வந்து லஞ்சமாகன்ற பிரச்சனைக்கும் நான் போட்டு வாங்கி தரேன்ற பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒன்றுமில்லை. ஓகே, அடுத்து வந்து இந்த ஊராக்கள் வந்து அன்றைக்கு வீடியோ கதைக்கல. அன்றைக்கு எங்களோட ஜிஎஸ்டி வந்து லஞ்சம் வாங்குறார் என்று கதை செய்ய பார்த்தீங்கன்னா வந்து பொண்டுகள் செய்யக்கூடிய ஆக்கள் இவங்க வந்து பிறம்படுத்தியும் சரியோ சம்பந்தம் இல்ல ஆக்கள் வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. ஏமாத்தினவங்கன்றது எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எங்களுக்கு கிராமத்துக்கு அவங்க வரையும் இல்லை, வாக்கையும் இல்லை, என்ன வேணும் ஒன்று கதைக்கையும் இல்லை. நாங்கள் எல்லாரோடையும் இந்த படியை தொடர் கொண்டு பார்க்குறாங்க தான் எங்களை வயதுக்கு ஒரு ஓட்டு வேணும், போக்குவரத்து எங்களை கஷ்டம் பண்ணுறது. எங்க இருந்து தண்ணி வந்தாலும் எங்களை வயதியை தாட்டுத்தான் அங்கால கடகப்பட்டு போகும். நாங்க கூடுதலா தாழ்றாக்க நாங்க தான் வந்து நடந்துக்கிற பிரச்சனையால என்னண்டா நீ வார அரசியல் கூடிய மீடியாக்களை பாருங்களேன் ஐயா, இலங்கையில முன்னணி மீடியாக்கள் மொழி இன்னைக்கு இருக்கிற வித்தியாசம். நீ எங்கட கிராமத்துக்கு வந்து ஒரு சேவை செய்யறது தான். ஏன்னா இவங்க ஒரு 5-6 பேருக்காண்டி எங்கட ஒரு 360 குடும்பம் 5-6 பேர் மனுஷன் இல்லையா எனக்கு. இப்ப ஒரு ஆள் வந்து பாதிக்கப்பட்டாலும் வந்து உயிர் தானே. அப்ப அது அவங்க கதைக்கிறாங்க, மனுஷன் இல்லாம கதைக்கிறாங்க, பாதிக்கப்படுறோம் நாங்க. இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து அதுதான் ஒரு முக்கியமான ஒரு நபர். இவர் கதைச்சேன்னா காட்டுறேங்க, வீடியோல ஒரு காய்ச்சிருக்காரு, இப்படி காய்ச்சிக்காரு, வாழ்த்துக்கள் சொல்லி ஓடிவா இவ்வளவு கஷ்டப்பட்டு காய்ச்சி அதை காட்டுறோம் உங்களுக்கு. நாங்க இவர் தான் அந்த பிரம்படித்து ஆடியஸ். இவரை பத்தி நாங்க அந்த வீடியோல எதுவும் கதைக்கல, சம்மந்தம் இல்லாம இவர் வந்து காய்ச்சி கொண்டிருக்காரு. ஓகேயா, பொய்யான தகவல்கள் பரப்புறதால வந்து எங்களுடைய கிராமம் பின்தங்கிய கிராமங்களில் வேலை செய்கிற அதிகாரிகள் வந்து பயப்படுறாங்க. அப்படின்னா உண்மைக்கு புறமான செய்தியை உண்மையாக வந்து சமூக ஊடகங்கள் கட்டுப்படுத்தணும் கேட்டுக்கொள்றோம். எங்களுடைய கிராமத்தில் வந்து அண்மையில் போய் சமூக ஊடகத்தை கட்டுப்படுத்தணும். இதுல இப்ப சமூக ஊடகம்னு சொல்றது வந்து இப்ப யூடியூப்பை சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்த எம்எல்டி பயணத்தை தான் கட்டுப்படுத்தணும். இப்ப இதை வந்து வெளிக்கொண்டதால இந்த திட்டத்தை வந்து கட்டுப்படுத்தியே ஆகணும். இப்ப மனுஷன் ஒரு யூடியூபர் வந்து பொய்யான தகவல் வந்து போட்டிருக்காரு. நாங்கள் எங்கட கிராமத்தில் வந்து 350க்கு மேற்பட்ட குடும்பங்கள் நாங்கள் இருக்கிறோம். வந்து ஒரு தனிப்பட்ட 2 பேருடைய பிரச்சனை காரணம் வந்து அந்த 2 பேர் பிரச்சனைக்காக வந்து அவரே சொல்றாரு பாத்தீங்களோ, 2 பேர் பிரச்சனை காரணம் உண்டு. அவ பிரச்சனை நடந்தானே இருக்கு. அவங்களோட வாயால வந்து கதை சொல்றாங்க, அவங்களோட வாயால அவங்கள அறியாமனு சொல்றாங்க. ஒரு கிராம சேவர் வந்து பழி வாங்கியிருக்காங்க. ஆகவே எங்களுடைய கிராம சேவர் வந்து எந்த விதமான ஒரு ஊழல் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளை மற்றவர் எங்களோட கிராமத்தில் வந்து விசாரிச்சிருக்கலாம். அவர் வந்து யூடியூபர் வந்து எங்களுடைய ஏரியா கிராமங்களுக்கு வந்து அந்த விசாரணையை செஞ்சிருக்கலாம். ஆகவே ஒரு 4-3 குடும்பங்களோட கதையை கேட்டு தான் ஒரு பிரபலியமான யூடியூபர் என்ற ஒரு இதொன்று வச்சுக்கொண்டு எங்களுடைய ஜிஎஸ்டி நட்பை களங்கம் ஏற்படுத்திருக்கிறார். கட்டாயம் வந்து இந்த யூடியூபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும். இவர் வந்து 2023ஆம் ஆண்டு எங்களுடைய பெரும்படுத்தி கிராமத்துக்கு நிவாரணப் பொருட்கள் கொண்டு வந்தவர். அந்த டைம்ல நாங்கள் கேட்டனாங்க, நாங்கள் வெள்ளத்தால கொண்டிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தோடு நிகழ்த்தியார். அப்படின்னு சொன்னால் இந்த கள்ளச்சாராயம் பிடிக்கிறது போயிருக்காங்க அவங்க, இந்த ஹேஜ் கொண்டிருக்காரு. சரியோ, அப்போ கள்ளச்சாராயம் வந்து பிடிக்க போன டைமில் கள்ளச்சாராயம் பிடிக்க போன இடத்துல இருந்த வரியை விட இவங்க வரியில் வைக்காங்க. சரியோ, அப்போ இவர் அன்றைக்கு நாங்கள் சந்திப்பு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஊரில் இருக்கிறவங்க சொன்னாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு பேரை போய் சந்திக்கிறாங்க. சரியோ, அதெல்லாம் இவருக்கு நாங்கள் போகலையே, திறம்படித்துக்கு நாங்கள் போகல. நாங்கள் போட வந்து பொண்டுகள் 2 குழிக்கு தான் போனாங்க. பொண்டுச்சேனா பொண்டுச்சேரி மட்டும் தான் போவோம், மற்ற கிராமத்துக்கு போன அவசியம் இல்லைங்களுக்கு. மற்ற அந்த கிராமத்தில் நாங்கள் போவோம். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படுற மக்களுக்கு வந்து ஒரு இயந்திர படம் கொண்டு வந்தால் நாங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எங்களை சேவைகளை செஞ்சு விடலாம்னு சொல்லி கேட்டது கேட்டாங்க. வெளிநாட்டில் இருந்து ஜெர்மன் பிரான்ஸ் ஒன்று தெரியல, எனக்கு ஒரு அம்மா காசு அனுப்பினோம். அவருக்கு 7,50,000 காசு பைக்கிறதுக்கு இருந்தது. நாங்கள் கல்லடிக்கு அந்த போட் வாங்க போனாங்க. கல்லடி எனக்கு அந்த இடத்துல பேசுகிறேன். நாங்கள் அந்த பவிஷ்ய மனுஷன் அந்த யூடியூப் சேனல்லேயே அந்த ரெக்கார்டிங் இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காசை வந்து 7,00,000 காசு வைக்கிறதுக்கு வச்சிருந்தவர் எங்களுக்கு போட்டு இன்னும் வாங்கி தரல. அந்த காசுக்கு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. அது இதுக்கு ஒரு விசாரணை நடத்தப்படணும். அவர் தான் முதல்ல ஊழல்வாதி என்ன சொல்லிக் கொள்றோம். அதாவது இப்ப இந்த காசுக்கு என்ன நடந்தது அவருக்கு தெரியாது, அவரு சொல்ல இல்லை. அப்போ உலக காலம் வந்து அமைதியாக தேவையில்லை. அப்போ ஜனவரி மாதம் நாங்கள் போட்டு வாங்கி கொடுக்க வேண்டியது வாங்கி கொடுக்காம காசு வந்தேன்னு தெரியும். இவர் இப்போ அமைதியாக இருந்தது காரணம் என்ன? உலக காலம் இப்போ அவருக்கு தெரியாமல் இருந்திருக்க, இப்போ அந்த காசுக்கு வந்து என்ன நடந்திருக்குன்ட்டு தெரியாமல் இருந்திருக்க இவர் வந்து அமைதியாக இருந்திப்பாரா? இந்த பிரச்சனைக்கு இந்த காசுக்கு வந்து என்ன நடந்துட்டு அவர் சொன்னபடியாக தான் அவளை அமைதியாக இருந்தவர். இல்லாட்டியா அவரை கூட்டிக்கொண்டா என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு நாங்கள் போன வருஷம் வந்து நிவாரணம் கொடுப்போம். கிட்டத்தட்ட 9 லட்சம் ஒரே நாளில் வந்து அந்த காசை வந்து ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு இந்த பாருங்களேன், அது ஒரு காணொலியாக இருக்குங்க பாருங்க.
எப்படி கொடுக்க முடியும்? லொரியில் கொண்டு ஏற்றி நாங்கள் பாதையில் ஏற்றி அங்கெல்லாம் கொண்டு சேர்க்குறோம். பின்னுக்கு வந்து நிவாரண பொருட்கள் இருக்கு. ஆத்து கடந்து நாங்க போய் கொண்டிருக்கோம் தோணில் ஏற்றிட்டு. பெரிய ஒரு சவால்களுக்கு மத்தியில வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம். ஏன்னா தோணி ஓடிச்சா பயம் வேண்டாம். தோணி ஓடி குரல் பார்த்து இப்போ கதைச்சாரு. முதலாவது உள்ள கதைச்சாரு. அவதான் இப்போ தோணி தொடுத்து கொண்டு வராரு. ஏன்னா தோணி ஓடிச்சா பயம் வேண்டாம். மத்த பாருங்க, அவரா தோணி தொடுத்து கொண்டு போறாரு. நீச்சல் கூட தெரியாதோ. எவ்வளவு கஷ்டப்படும் கேட்கும். சின்ன துண்டு வீடியா ஓ நாங்களும் இறங்கி தான் செய்யறோம் வேலை. இது அடுத்தாங்க கொஞ்சம் கொடுக்குது வரும். இதான் பெரும்படுத்தி மக்கள் நல்லா பார்த்துக்கணும்னா அந்த கதைச்சவங்க எங்கள்கிட்ட நிவாரணம் வாங்கினதா? ஓ மற்றது இங்க இருக்கிற எல்லாருமே வந்துன்னா கூலி வேலை செய்யறாங்க. ஒருத்தருக்குமே நிரந்தரமான தொழில் இல்லை. இங்க அரசு உத்தியோகஸ்தர் இல்லை. குமியல் இருக்கு. இதை வந்து கொடுத்தாலும் இடத்துல 120 பேர் அஞ்சிருக்கான். 125 பேருக்கு வந்து இந்த இடத்துல வச்சு நாங்க கொடுக்க போறோம். ஓட்டிங்கன் வந்து ஓடுங்க அஞ்சு மக்கள்கிட்ட போக்குறதுக்காக. அப்போ வந்து எல்லாரும் காசு போட்டு கடலுக்கு என்ன கடமை எல்லாம் தெரியுமா? அது ஓகே ஒரு போட் இது இருந்தா எங்களுக்கு அதில் போய் பாடுறதுக்கு இல்லை இருக்கும். குடிசை ஓலை குடிசையில் இருக்கிற இதை பார்த்தா ஐயா ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன். அந்த வீடியோ முடிய விளக்கம் கொடுப்பேன். இதில் என்னன்னு சொன்னாலும் வந்து எந்த கடமை இப்போ நான் கௌரவ ஆளுநர் அவர்கள்ட்ட நாங்கள் அனுமதிக்கிறதுக்கான காரணம் ஊரில் இருக்கிற பிரச்சனையை வெளிக்கொண்டு வரது தான். ஓகே, அது வந்து நாங்கள் பொண்டுகள் சென்னை போகிறதுல வந்து இப்போ எனக்கு தெரியுமா அங்கே இருக்கிற கிராம உத்தியோகத்தர் எனக்கு தெரியுமா ஐயா, அங்கே இருக்கிற மகளிர் சங்கம் தான் வந்து அவங்களோட வாயில் வந்து சொல்கிறாங்க அந்த காசு கொடுத்து அவதானன்னு சொல்கிறோம். அப்போ இங்கெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை அது. இப்போ என்னென்றால் அவங்க வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, போலீஸில் வந்து வழக்கு போட்டு சொன்னதுக்கப்புறம் பிரயாணத்தை நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து நீங்கள் போய் யாரை காப்பாற்றுறதுக்கு இதில் இப்போ நோக்கம் என்னென்னங்களுக்கு தெரியல. யார் வந்து இப்போ உங்களுக்கு பின்னால் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கெல்லாம் தோண்டி விடணும்னு தெரியாது விளங்குதோ. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ ஜிஎஸ் வந்து லஞ்சம் வாங்கினதுக்கும் வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன் போட்டு வாங்கி தராதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் வச்சு பாருங்கள். அதாவது இப்போ நான் இப்போ அவங்கள போய் சொல்லித்தனா இப்போ எந்த மானத்தை குறைக்க ஏதாவது பண்ணுறாங்க. அதாவது ஒரு சொன்னார் வந்து இப்போ போட்டு வாங்குறதுக்கு எனக்கு 7,50,000 காசு வந்தது, அதை நான் இப்போ எடுத்துட்டேன், இவர் தான் முதலாவது ஊழல்வாதி, இவரை வந்து அரசாங்கம் வந்து ஊழல் சொல்லிட்டு ஐயா இந்த போட் வாங்க தந்ததுக்குரிய காசை எடுத்துட்டு நாங்கள் ஒரு கிழமையிலன்னு ஒரு கிழமையில் நாங்கள் இவங்கெல்லாம் கூட்டிட்டு நாங்கள் இந்த இடம் ஃபுல்லாக தெரிஞ்சுனாங்க. ஒரு போட்டை வந்து ரெடி பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து புது போட்டு இருக்குன்னா 3 மாதம் தேவைப்படும் நீர்கொழும்புல வந்து ஓட பண்ணி எடுக்கிறதுக்கு. இவங்களும் எங்களோட வந்தவங்க எங்கள்கிட்ட சத்திரகொண்டானா மயிலம்பாவளியோ சத்திரகொண்டா அந்த இடத்துல போயிட்டு ஒரு போட்டை வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். 7,50,000 வந்து ஓகே ஆகுது ஐயா. ஓகே ஆகி இது எடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே பண்ணி நினைக்கிற டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய முதலாளி அம்மா அந்த போட்டுக்குரிய மனைவி அவங்க சொன்னால் வந்து இந்த போட்டை வந்து விற்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனேன்னா அதை நான் வீடியோவில் கடைசியில் கேட்பேன். அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனேன் நீங்களும் போட்டத்தை எடுங்க நானும் போட்டு தரேன்னு சொல்லிட்டு அப்போ காசு அனுப்பி நான் அந்த அம்மா சொன்னால் வந்து நான் தைப்பொங்கலுக்கு தான் வாங்கி கொடுத்து சொன்னேன் விசேஷ நாளில் நீங்கள் சித்திரை புத்தாண்டில் கொடுக்கக்கூடிய மாதிரி ஏற்பாடு பண்ணீங்கன்னு சொன்னால் நானும் ஓகே அவங்களும் தேட்டு நானும் தேட்டுன்னு விட்டுட்டோம்.
எனக்கு 3ஆம் மாதம் ஐயா 3ஆம் மாதம் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டு. அதாவது கண் ரெண்டுமே வந்து தெரியாமல் போச்சு. அது எவ்வளோ காலம் தெரியாமல் போனால் கிட்டத்தட்ட 3 மாதம் என்ன. அதாவது 3ஆம் மாதம் வந்து கண் பார்வை தெரியாமல் போய் கிட்டத்தட்ட 6ஆம் மாதம் 11ஆம் தேதி அந்த கண் பார்வை வந்து சரியாக வந்தது. அதுக்குரிய வீடியோக்கள் நாங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கோம். நாங்கள் அதை காட்ட முடியும், நான் அவங்களுக்கு காட்டுவேன். கண் ரெண்டையும் வந்து சிவந்து கண்ணெலாம் தெரியாமல் போய் நான் பெரிய ட்ரீட்மெண்ட் செஞ்சு பெரிய பாடுபட்டேன். அப்போ அந்த டைமில் வந்து அவங்க 4ஆம் மாதம் வந்து போட்டு வாங்க கொடுக்க சொன்னவங்க. அப்போ 4ஆம் மாதம் என்ன கண் பிரச்சனை தான். அப்போ நான் அந்த கண்ணை பார்ப்பேன்னா நான் போட்டு வாங்க போகணும் ஐயா, நான் என்ன தான் பார்ப்பேன். அப்போ அதுக்கு பிறகு நான் இவர்கிட்ட வந்து சொன்னான். அதாவது அந்த அம்மா வந்து கோல் எடுத்தவங்க, இலங்கைக்கு வந்த டைமில் வந்து கோல் எடுத்தவங்க, தம்பி நாங்கள் போட் வாங்க தந்தோம், உங்களுக்கும் கண் பிரச்சனை, நான் வேறு யாருக்கு நான் அந்த உதவியை செய்ய போகிறேன், இப்போ உங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்கிறீர்கள், இப்போ கண் பிரச்சனை சொல்கிறீர்கள், அந்த காசை நீங்கள் திருப்பி அனுப்பி விடுங்க என்று சொன்னதும் நான் என்ன செஞ்சேன், அம்மா இன்றைக்கி என்ன போகலாம்மா, காரணம் என்ன கண் பிரச்சனை போட இயலாது, நாங்கள் பார்த்து போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாளைக்கு பிறகு நாங்கள் மட்டக்களப்பு கொமர்ஷியல் பேங்க் வந்து அவட காசு 7,50,000 திருப்பி அனுப்பி போட்டு நான் உடனே கொள்ள சொன்னேன். நான் அங்கே நம்மளோட பிரம்படி திவாடிச்சிட்ட, அதாவது நாங்கள் இந்த காசை வந்து திருப்பி அனுப்பிட்டோம், நான் கண் பிரச்சனை பார்த்தோன்னு சொல்லி காய்ச்சி போட்டு எல்லாத்தையும் சொல்லிப்போட்டேன் அவர்கிட்ட. சொல்லி போட்டு இப்போ இந்த பிரச்சனை ஜிஎஸ்டி இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததால வந்து அதை சும்மா கிண்டுறாங்க. இப்போ நம்மளோட இப்போ மானத்தை வந்து போக்காட்டம் பண்ணதுக்காக இதான ஒரு நம்ம கொலனில் தானே இப்போ இந்த போட் வாங்கி தரம்மா, நான் அவங்க மெசேஜ் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த அந்த வந்து ப்ரோ, ஹாய் அம்மா, அவசரமாக கொஞ்சம் பேச வேண்டுமம்மா. அம்மா நான் உங்கள்கிட்ட போட் வாங்க தந்த காசு திருப்பி அனுப்பி விட்டேன் தானேம்மா, நீங்கள் அனுப்பிய காசை ஏமாற்றி விட்டு எடுத்து விட்டேன் என்று சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்கள், நியூஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ப்ரோ இந்த லிங்க் அனுப்பிங்க பாருங்கள். அவருக்கு இந்த அனுப்பிங்க லிங்க் அனுப்பின ப்ரோ எனக்கு கோல் அடித்தவை கோல் அடித்து காய்ச்சினாங்க. காய்ச்சி தான் இன்று எனக்கு தொடர்பு கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் இந்த அடுத்து 5 நிமிஷம் காய்ச்சது ப்ரோ. நான் சொன்னேன் நீங்கள் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போடுங்க. இப்போ இந்த 5 நிமிஷம் காய்ச்சதுக்குரிய ரெக்கார்டும் எங்கள் இருக்குது, அதை நான் வீடியோ எடுத்து வச்சுக்கேன். ஏன்னா நம்ப மாட்டாங்க சில டைம். இப்போ எங்களுக்கு பிரச்சனை இவ்வளோ வாய்ஸ் கட்டை வந்து சமூக வலைத்தளத்தில் விடப்படான்னு சொன்னவங்க. அப்போ இது வந்து இப்போ எங்களுக்கு வரக்குள்ளனா காட்டும், ஆதாரத்தை கொடுப்போம். நாங்கள் வந்து இப்போ களவெடுத்தேன்னு சொன்னால் 7,50,000 நீங்கள் அனுப்பிவிட்டு பார்த்துருப்பீல ஐயா, சும்மா எனக்கு அனுப்பி போட்டு வேலை முடியாது பார்த்துருப்பீல, சும்மா ஒரு யதார்த்தமான உண்மை. இப்போ நான் வந்து களவெடுத்துன்னு சொன்னால் இப்போ 2.5 வருஷமாக வந்து நான் உதவி திட்டங்கள் செஞ்சு கொண்டிருக்கேன். நான் ஜெயிலில் ஐயா இருந்துக்கணும். அன்றைக்கு நான் கோட்ஸுக்குள்ளே போனேங்க, எங்களுக்கு அந்த போலீஸோட சண்டை பிடிச்ச பிரச்சனத்துக்கு 7,500 ரூபா காசும் அந்த பென்ட்ரைவ் எடுத்ததுக்கும் எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறாங்க கோட்ஸில் வைத்து. அப்போ இது 7.5 லட்சம் ஜோதிச்சு பாருங்க, 7,500 அங்கே இருக்குது, 7.5 லட்சம் இங்கே இருக்குது. அப்போ அவள் வந்து டக்குன்னு வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் என்ன உள்ளே இருந்திப்பேன். நான் ஊழல்வாது, நான் ஊழல் செஞ்சேன்னு சொல்லிட்டு நாங்கள் தைரியம் மந்திரத்தில் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ நடந்த தப்புக்கு மூடி மறைக்கிறதுக்காக பூசி மழுவி வந்து அந்த ஆடியன்ஸ் தெரியும் என்ன நடந்தது எனக்கு சொல்லித்தேன் நான். அப்போ நாங்கள் 6ஆம் மாதம் பீரியட் போட்ட பிறகு 4ஆம் மாதம் நடந்த காசை கொடுத்தாச்சானே அவர் வந்து ஆடியன்ஸ் தானே மக்கள்கிட்ட விளக்கத்தை சொல்லிப்பார். என்னோட நாங்கள் விட்டுட்டோம், அப்படியே விட்டு போட்டு நாங்கள் பிரதேச செயலாளர் கதைக்குள்ளே வந்து அந்த வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த காசுக்கு வந்து என்ன நடந்தது. பிறகு நாங்கள் அதை போடாமல் விட்டுனாங்க. என்னென்னு சொன்னால் சும்மா பூசி மலையை முறியடிக்க பார்க்காங்க. இப்போ அவங்க என்னக்கிட்ட சொன்ன விஷயத்தையா இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு கடமை இருக்குது, இதுக்குரிய நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா ஆளுநர் அவர்கிட்ட வந்து சொல்லி எடுக்கணும் ஐயா. ஜிஎஸ்எம் பேசுவாங்க, ஜிஎஸ்பி பெரிய பிரச்சனை இல்லை, நிர்வாகத்துக்கு அவங்க தான் அது அடிமாட்டு செய்திக்காக அவங்க நினைச்சாதான் வேலை. அதாவது இப்போ என்னென்னு சொன்னாலும் ஐயா, உண்மையில் இப்போ வந்திருக்கிற நம்முடைய அன்றகுமார் ஜனாதிபதி கூட அவர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கிளீன் ஸ்ரீலங்கா என்ன அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. நிறைய விஷயத்த வந்து மேலிடத்தில் மட்டும் மாற்றினாலும் வந்து சரி வராது, அடிமட்டத்தில் கீழிருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஒழுங்காக இருந்தால் தான் வந்து மக்களுக்கான சேவை ஒழுங்காக நடக்கும். குறிப்பாக இந்த கிராம மட்டத்தில் கூடுதலாக ஏமாற்றப்படுற இந்த ஜிஎஸ் உடனே வேலை செய்து கொடுக்கறதில்ல, அது பிரச்சனை இருக்கு. இதுக்கான நாங்கள் இப்போ என்ன செய்ய எல்லாரும் டிஜிட்டல் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அது நம்மளா கணினிமயப்படுத்தின தவிர இப்போ யார் பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் டைமும் கொடுப்போம், டேட்டும் கொடுப்போம். அந்த டேட்டுக்கு நாங்கள் அவங்களுக்கு இன்ஃபோ பண்ணணும், அந்த ஆஃபீஸர் இன்ஃபோ பண்ணணும். அவர் அந்த டைமில் வந்து அந்த ஆஃபீஸர் வேலையை முடிச்சு போகணும், அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக இப்போ இன்னொரு வார்த்தையில் சொல்கிறேன்னா ஜிஎஸ் மாதிரி ஹைபாட் போடுறாங்க. நீ இந்த சிஸ்டத்தை நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஹைபாட் போடல, டைமுக்கு வந்து வேலை முடிச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக அதனால இந்த ஜிஎஸ் நிர்வாகத்தை சிக்கலான ஆக்கணும் இருக்காது. கண்டிப்பாக இதுக்கு இப்போ என்ன முடிவு, இது வந்து உண்மையா பொய்யான்றது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நான் சொல்லல ஜிஎஸ் வந்து ஊழல் செஞ்சுட்டு லஞ்சமாக நான் சொல்லலையா, அந்த கிராமத்து அந்த மக்களே வந்து சொல்றாங்க, அதுக்குரிய வீரிய ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. எங்களோட கிராமத்துல பாரு வழி நடத்துறாரு இல்ல. என்ன காரணம்னு சொன்னா ஜிஎஸ் வந்து பெண்கள் என்று பெண்களை ஒதுக்கி வச்சிருக்கேன்.
என்ன காரணம்னு சொன்னா ஆடியஸோட மட்டும்தான் ஜிஎஸ்ல தொடர்பாடல் முழுதும் ஆடியஸோட. இப்ப நீங்களும் ஒரு சாமான் கொடுக்க போறீங்கன்னா ஜிஎஸ் வந்து ஆடியஸ்ல நம்பரை தான் உங்களுக்கு தந்திருப்பேரு. எங்கட மாதிரி சங்கத்துல நம்பர் தந்திருக்க மாட்டேன். ஏன்னா பெண்கள் வந்து அதுக்கு உள்வாங்கினா பெண்கள் வந்து பந்தம் கொடுக்காது, குடிக்காது, அவங்க கூப்பிடுற இடத்தெல்லாம் போகாது. அந்த காரணத்துக்காக பெண்கள் அவர் நாங்க கதைச்சால எந்த காதால அந்த காதால வருது எங்களுக்கு அது பெற்று ஒரு மனத்தாகமா இருக்குது. இப்ப நீங்க வந்துட்டீங்க இந்த அன்றைக்கு உங்களோட கிராமத்துக்கு ஒரு உதவி செய்த ஆறாருன்னு கேட்டா எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா எனக்கு ஜிஎஸ் சொல்லிருக்கணும், மாத சங்கத்தை கூப்பிட்டு இப்படி நிறுவனம் ஒன்று வந்திருக்குது, இவ்வளவு உதவி செய்ய போறாங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம ஆறாருக்கு கொடுக்கணும் என்று ஜிஎஸ் உங்களோட கலந்துரையாடி எல்லாரும் கலந்துஜானா ஒரு 10 ரூபாய் செய்யணும். எங்கிட்ட எந்த விதமான ஒன்றுமே ஜிஎஸ் சொல்றதே இல்லை. எந்த கருத்தை நான் அவ்வளவு சொல்லியிருக்கேன். இது உண்மையா பொய்யான்ற இந்த நிர்வாக உறுப்பினர் தலைவர் செயலாளர் பொருளாளர் அவங்களோட ஒரு நிர்வாகம் வந்து இருக்கிறோம்டே மக்களுக்கு தெரியாத அளவுல ஜிஎஸ் வச்சிருக்காரு எங்களை தள்ளி. இப்ப என்னையாவது பிரச்சனை கண்டா மட்டும்தான் மாதர் சங்கம் இருக்கலன்னு சொல்றாரு. ஆனா எங்களுக்கு அதிகாரத்தை தரல. எங்களுக்கு உரிமை இருக்கு தானே, ஆடியஸ் போல எங்களுக்கு உரிமை இருக்கு. கிராமத்துக்கு தட்டி கேட்கறதுக்கோ ஒரு மக்கள் பக்கம் நின்று காய்க்கிறதுக்கு சார்பில் நின்று காய்க்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. என்னண்டா போன அந்த வெள்ளத்துக்குள்ள இந்த ஏரியா மட்டும் பிரிச்சு பார்த்தவங்க, ஜிஎஸ் ஆடியஸ் பிரிச்சு பார்த்தவங்க, அத இது மட்டும் தாழலன்னு சொல்லி பிரிச்சு பார்த்தவங்க. என்னண்டா எங்களுக்கு தாண்டான்னு எல்லாம் தான் ஒட்டுமொத்தமா தாண்டது. எங்களுக்கு போறதுக்கு ஒரு வாகனம் இருக்காது. சரி, அதை கொஞ்சம் பாருங்க. இது அவங்களோட வாயில அவங்களே சொல்றாங்க. இப்ப நாங்க போய் சொல்லி நிக்கல ஜிஎஸ் வந்து லஞ்சமாக பாருங்க. லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல. ஜனாதிபதி சொல்றாரு லஞ்சம் ஊழல் எந்த அதிகாரி செஞ்சாலும் அதுக்கு நாங்க முடிவெடுப்போம், நான் முடிவெடுப்பேன்னு சொல்றாரு ஜனாதிபதி சொல்றாரு. நாங்க டிவில செய்தியில கேட்டுனாங்க. அந்த முடிவு எங்களுக்கு இந்த கிராமத்துக்கு எடுத்து தரணும். எப்படி இந்த லஞ்சம் ஊழல் லஞ்சம் வாங்குறாருன்னு சொல்ல மாட்டேன், லஞ்சம் வாங்குறாரு ஜிஎஸ்சி. ஆதாரம் இருக்கு எங்கள்கிட்ட, ஆதாரம் இருக்கு. நாங்க நீங்க சரியான ஆதாரம் கேட்டா நாங்க சரியான ஆதாரம் தருவோம். உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு. சம்பவங்கள் நடந்தா இருக்கேன்னா இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப இந்த காணாம போனாக்களுக்கு கிட்ட ஒரு 2 லட்சம் 2 லட்சம் ரூபாய் காசு வந்த ஒரு குடும்பத்துக்கு. அப்ப வந்த காசுல ஜிஎஸ்சிக்கு ஒரு பங்கு 5000, 2000, 3000 4000 கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த காசுக்கு இப்ப சொல்லிருக்காரு அடுத்த 3 லட்சம் பேரும். அதுக்கு நான் கையெழுத்து வச்சு தந்தாதான் உங்களுக்கு அந்த 3 லட்சம். அப்ப என்ன சொல்லுங்க, சனம் கொடுக்குங்கள் தானா. இப்ப நம்மளுக்கு இந்த 5000 விட்டா 3 லட்சம். சாராயம் குடிக்கிறேன், சாராயம் குடிக்கிறாரு. நாங்க இப்ப எங்களை உள்வாங்குறாங்க. நாங்க இப்ப பக்கத்துல போனாலே எங்களோட ஜிஎஸ் எல்லாம் கதைக்கிறேன். முதலே இதண்டா நாங்க வீடியோ எடுத்து தந்திருப்போம். ஏண்டா இப்ப எங்களை எல்லாம் உள்ள வாங்குறல அவரு, நாங்க அவரு சாராயம் குடிக்கிற இடத்த நாங்க எடுத்து தந்திருப்போம். நாங்க கடமை நேரத்துல குடிக்கிறவரு வெள்ளோடு போட்டு தந்து ஜிஎஸ் எப்படி சாராயம் குடிப்பாரு, குடிக்கிறவரு ஜிஎஸ் சாராயம். அதாவது என்ன சொன்னால் இப்ப தனிப்பட்ட ரீதியா வந்து அவர் அவங்களோட நாங்க சாராயம் குடிக்க போகல, மகளிர் சங்கம் நாங்க அவங்களோட அங்கஞ்ச போகல, ஊழலுக்கு நாங்க போகல, அதுக்காக எங்களை கழிச்சு வைக்கிறாங்க. அதான் பிரச்சனை. கடமை பாக்குற ஜிஎஸ்சிக்கு கட்டிடம் நாங்க ஒரு கட்டிடம் கொடுத்திருக்கோம். ஜிஎஸ்சிக்கு இதுதான் கட்டிடம் உண்டு. ஆனா அந்த கட்டிடத்துக்கு ஜிஎஸ் இருக்கிறதே இல்ல. ஜிஎஸ் இருக்கிறது எல்லாம் ஆடியஸ் தலைவர் வீட்டை எனி டைம் என்ன பிரச்சனை, ஒரு என்ன சாமான் வந்தாலும் என்ன சாமானோ என்ன விஷயமோ நாங்க சந்திக்க வேண்டிய இடம் ஆடியஸ் தலைவர் வீடு. அங்க கட்டுறதுக்கு போனா ஜிஎஸ் இருக்க மாட்டாரு. எத்தனையோ பேர் போய் திரும்பி வருவாங்க. என்ன கேட்டா ஜிஎஸ் இல்ல. ஆனா தெரியும் ஜிஎஸ் வந்திருக்காரு. ஜிஎஸ் எங்க இருக்காரு, ஆடியஸ் தலைவர் வீட்டு. ஆடியஸ்க்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்குறாரு ஜிஎஸ். ஆடியஸ் தலைவர் தகாத முறையில தூசணத்தாலையெல்லாம் காய்ச்சவர். நாங்க வீடியோ எடுத்து எந்த ஹஸ்பண்ட் எந்த கணவர் டிக்டாக்ல போட்டவர். அதுக்காக ஏன் டிக்டாக்ல போட்டீங்கன்னு சொல்லி எங்களை போலீஸ்ல கொடுக்க வந்தவங்க. முதல் நாள் இன்னொரு ஜிஎஸ் வந்து எங்கட வீட்டை நான் இல்லாத நேரம் நான் டிஎஸ் ஆபீஸ்க்கு போய் பாரன் எங்க ஹஸ்பண்ட் அச்சுறுத்தல் பண்ணாரு. இன்னும் கொண்டு போலீஸ்ல கொடுப்போம், அவனோட கொடுப்பானு எல்லாம். அதான் நான் வந்து கேட்டேன், இது ஜிஎஸ் காய்க்காத இல்ல, நீங்க சொல்ல தேவையில்லை. இப்ப போலீஸ் போலீஸ் கிட்ட நீங்க அப்படியெல்லாம் ஏதாவது ஒரு ஆதாரமாக உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னு சொன்னால் இதில் வந்து ஒரு வார்த்தை கூட நான் சொல்லல. என்னென்றால் இப்போ ஜிஎஸ் வந்து இப்போ லஞ்சம் மேய்க்கிறேன்னு நான் ஒரு வார்த்தை சொல்லல. அப்போ எனக்கு இதில் வந்து ஆர்ப்பாட்டம் யோசிச்சு பாருங்களேன். ஓகே, இது வந்து வீடியோ ஆதாரம் இருக்கு. அப்போ லஞ்சம் கொடுத்து அவன்னு சொல்றா. இனி வந்து மக்கள் சொல்றாங்க இப்ப தீர்மானிக்க வேண்டியது, தீர்ப்பு வழங்க வேண்டியது என்ற பொறுப்பு இல்லை.
எந்த கடமை இல்லை. இப்போ நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, கோர்ட்ஸில் வந்து அதுக்கான முடிவு கிடைக்கும். அவள் வந்து போய் சொல்லியிருந்தா அவருக்கான தானே நடக்கும். என்ன இவர் வந்து போய் சொன்னால் அவருக்கான தானே நடக்கும். அது பிரச்சனை இல்லை. எங்கிறது வந்து ஊழலை வந்து வெளிக்கொண்டு வராது. அதுதான் எங்களோட நோக்கம். அவங்க இந்த பிரச்சனை மட்டும் கதைக்கலையா, ஜிஎஸ்டி பிரச்சனை மட்டும் என்ன பற்றி கதைக்கல. அவங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக எல்லா பிரச்சனையும் வந்து கதைச்சிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஐயா அடுத்த பிரச்சனை இது கிராமத்தில் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ என்ன நம்பி சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக நான் கௌரவ ஆளுநர்கிட்ட கொண்டு சேர்ப்பேன். நான் வீடியோ எடுத்து போட்டு கொண்டு சேர்க்காம விட்டோன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இது செய்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. விட்டஞ்சு போட்டு நாங்கள் வைத்து ஃபுட் ரிவ்யூ செஞ்சுட்டு போயிடுவோம். நாங்கள் ஏய்யா இப்போ நாங்கள் எங்கள்ட காசு செலவழிச்சிட்டு பொண்டுகள் செய்யறது தான் ஐயா இதால் போய் வழி போயிடாது. நாங்கள் அந்த ஓட்டமாடி பாலத்தால் அதுக்குள்ளால போயிட்டு போக்குள்ள இவ்வளோ மோசம். காரெலாம் அரைவட்டு போய் இடையில போட்டு தான் காரை போட்டு தான் நாங்கள் போனாங்க. அப்போ நாங்கள் பெட்ரோல் காசை செலவழிச்சு போட்டு அதால் போட்டு வெள்ள தண்ணி வந்தது. அப்போ எங்கட பெட்ரோல் காசை செலவழிச்சு போய் அந்த ஜிஎஸை பற்றி நாங்கள் தப்பாக போடுறதுக்கு ஜிஎஸோட எனக்கு முன்பிரோதம் இருக்கா இல்லை? அவர் எனக்கு முன்ன பின்ன தெரியுமா? யோசிச்சு பாருங்களேன். அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொன்னா நாங்கள் வழி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் முக்கிய மனுஷன் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ போடலைனாங்க, அவரோட பேர் போடலைனாங்க, அவர் எந்த இடம் மட்டும் போடலை, ஒன்றுமே போடலை. நான் ஜிஎஸ் என்ற பதவியில் இருக்கிற நபர் இப்படி பண்ணுறார் என்ற சொன்னான். இந்த நபர் இவருக்கு இத்தனை வயசு, இது இவர ஃபோட்டோ இவர வீடியோ இவரோட வீடெல்லாம் போட இல்லை. நான் அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் நீங்கள் பேர் ஒன்று நீங்கள் சொல்ல தேவையில்லை, பேருங்க சொல்ல தேவையில்லை. இந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க இப்படி செய்கிறாங்க என்ற விஷயத்தை நாங்கள் வெளி கொண்டு வந்தாங்க. அப்போ பிரேண்டதுக்கு ஐயா நாங்கள் அனுமதி எடுத்து ஊழலை வந்து வெளிக்கொண்டு வரோம் என்று இந்த எம்எல்ஏ திட்டத்தை நாங்கள் செய்யணும். இதுக்கு நாங்கள் பயந்த முடியும்னால் இப்போ ஒரு நாள் இப்போ ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்புறம் வந்து இப்போ நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட வந்து தர வரலன்னு சொன்னப்போ யோசிச்சுப்பாங்களாக்கும். ஐயோ இந்த ஆர்ப்பாட்டத்தில் பயந்தாரு, ஒரு காசு அடித்த உண்மைதான் இப்போ பார்ப்பாங்க. அதாவது அப்படி நாங்கள் கல்லணை இல்லை. இப்போ நாங்கள் காசு அடிக்கிறாங்க. ஆனால் என்னுடைய சொந்த பணத்தில் வந்து 40 லட்சம் கொடுத்து நான் எந்த சொந்த பணத்தில் 40 லட்சம் கொடுத்து நான் கஷ்டப்பட்ட மக்கள் உதவி செஞ்சேன் நான். சரி, அப்போ அடுத்த பிரச்சனை ஐயா அந்த வீதி சம்மந்தமான பிரச்சனை. உங்களுக்கே தெரியும், நீங்கள் போனீங்கன்னா அந்த கிரான போகிற அந்த வழி உங்களுக்கு தெரியும், பொண்டுகள் சென்ற வழி, அப்புறம் அதால் வர வழி எல்லாமே வந்து ஐயா சரியான ஒரு பிரச்சனை வழியாக இருக்குது. அதாவது இப்போ அவங்களே சொல்கிறாங்க, ஒரு தரம் வந்து அந்த ரோட்டால் போயிட்டு வந்து அடுத்த நாள் வந்து வீட்டில் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது பெரிய கட்டட வேலை செஞ்ச மாதிரி அப்படி ஒரு ரோட் தான் அங்கே இருக்குது. எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை வந்து இந்த ரோட்டு வெள்ளம் வந்த அப்புறம் இந்த ரோட் வந்து இவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கண்டு எங்களால சொல்ல முடியாது. இப்ப இன்றைக்கு போய் வந்தவன்டா கிரானுக்கு மார்க்கெட்டுக்கு நைட்டுக்கெல்லாம் போய் வந்தவன் சொன்னா திங்கக்கிழமை படுக்கையிலாங்கடா உடம்பு வலி, நடையில போய் வர கால் இந்த கல்லுக்க பூந்து காலை பேத்து வைக்கிற அப்படியான இதா இருக்குது. இந்த ஏரியாவுல வந்து வெள்ளம் வந்ததுன்னு சொன்னா நாங்க ஒரு பக்கமும் போய்கொள்ளாது. இந்த ஏரியா கண்டு ஒரு போட்டு வசதி ஒன்றுமே இல்லை. இந்த ஏரியா கண்டு போட்டு வசதி இல்லை. 4 பக்கமும் கடலால சூழப்பட்ட மாதிரி வெள்ளம் வந்தோன்னு சூழும். திடலோ பள்ளமோ மேடோ எந்த சாமான் தான் வேண்ட போகணும். சாமான் போறதுக்கு எங்களுக்கு ஒரு பாதையும் ஒரு ஒழுங்கும் இல்லை. அடுத்தது கிரால இருந்து வர அந்த ரோட்டெல்லாம் சரியான மோசம், அதெல்லாம் பயங்கரமான மோசம். உடைஞ்சிருக்கு. இந்த இதையும் ஒரு மாதிரியா ஒரு மண் போட்டு மண்ணை போட்டு வச்சிருக்கு. இப்ப ஜனம் போக்குவரத்துக்காக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. அதில் குறிப்பாக திருத்தப்பட வேண்டிய வீதிகள் இதுகளுக்கான திட்டங்கள்லாம் கோரப்பட்டிருக்கு. அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் வேறு அதிகாரிகளும் மக்கள் பிரதிகள் வந்து கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் பெரும்பாலான இந்த வருஷம் நாங்கள் வீதிகள் அபிவிருத்திக்கு கூடுதலாக கவனம் செலுத்துவோம். அதுக்கான ஏற்பாடுகள் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டு, எனவே பெரும்பாலும் எல்லா வீதியிலும் கொஞ்சமாவது நாங்கள் இந்த வருஷத்துக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கி செய்வோம். அதானே இப்போ என்னென்னு சொன்னாலும் இப்போ அங்கே வந்து போக்குவரத்துன்னு சொன்னாலும் வந்து பேருந்து இல்லை. அங்கே பேருந்து வசதிகள் வந்து எதுவும் இல்லை. அப்போ பேருந்து வசதி ஏன் இல்லை என்று கேட்குற டைமில் சொல்கிறாங்க வந்து ரோட்டு மோசமாக. அப்போ ரோட்டு மோசம் பண்ணுறது மக்கள்கிட்ட பிரச்சனை இல்லை, அரசாங்கத்து பிரச்சனை. அரசாங்கம் தான் செய்வோம் வீதி போக்குவரத்து. அப்போ ஒரு ஃபேமிலி வந்து இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து போகணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து 1000 பிடிச்சி போகணும்னு சொன்னால் 3000 ரூபா கொடுக்கணுமா? அப்போ அந்த 3000 ரூபா அவங்க ஒரு ஓட்ட காசு கொடுக்க மாட்டேன். எத்தனை நாள் வேலை செய்யணும் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இது எல்லா இடங்களையும் இந்த பிரச்சனை இருக்கு. வீதி பிரச்சனை எல்லா பக்கத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கு. அடுத்தது இந்த படகு வழி பாதையிலையும் அந்த பிரச்சனை படகு இப்போ உதாரணம் சந்தி வழி படகு நாங்கள் 10 நாளையில் சிந்தித்து அனுமதி பெற்று கவர்னர் நேரடியாக போய் பார்த்தேன். படகு வெள்ள காலத்தில் அந்த படகை சிரிச்சு பெரிய மாலத்தீன பிரதேச சபையால் அதை பாதை நடந்து இப்போ வேலை நடந்து கொண்டிருக்கு. அந்த படகு பாதை நாங்கள் கவர்னர் நேரடியாக போய் கவர்னர் அவையை கூப்பிட்டு மாலத்தீன பிரதேச கூப்பிட்டு என்கிட்ட விட்ட வந்தேன்.
என்ற வீட்டை வந்து கவர்னர் சொல்லி அந்த ஓர்டரை போட்டு இப்போ 10 நாள் இன்னும் கொஞ்சம் வேலை முடிப்பது முடியும். இதே போக்குவரத்து எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா இடங்களும் பிரச்சனை இருக்கு. குறிப்பாக மாவட்ட அபிவிருத்தி. ஆனால் இங்கே கொஞ்சம் கூட பிரச்சனை இருக்கு. என்னென்றால் யோசிச்சு பாருங்க, கூலி வேலை செய்யக்கூடியவங்க இதில் யார் செய்யணும்டா இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு அந்த பிரதேச சபை செயலாளர் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும். நாங்கள் கிரான் பிரதேச செயலர் அதுக்கு பொறுப்பானால் அவரோட நான் ஹாய்ச்சி நான் இந்த வெள்ளத்தின் நிவாரண கூட டைமில் அவர் நல்ல திறமையான மனுஷன். நான் நினைக்கிறேன் பாரபட்சத்தோட அவருக்கு ரிட்டையர் போயிடுவார். அவர் 35,000 ரூபாய்க்குள்ள 100 மீட்டர் 170 மீட்டர் ரோட்டு வந்து போட்டு முடிச்சுவார். அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் அவர் செஞ்சவர். பாலச்சந்திர பிரதேச செயலாளர் திருமதி கௌரி ஒரு நல்ல பிள்ளைவர். அப்போ உடனடியாக 10 நாள் டைம் எடுத்து செய்தாரு. வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த பாருங்க அவங்க சொல்றது ஆஸ்பத்திரி போறோம்னு சொன்னாலும் எங்களுக்கு 3000 ரூபாய் எங்களுக்கு ஒரு நாளே சம்பளமே அந்த அளவுக்கு வராது. அப்ப அதை போட்டு கண்டிப்பா இதை கொஞ்சம் பார்த்து வீதி போக்குவரத்து கொஞ்சம் இந்த வருஷத்துக்குரிய எங்களோட மாவட்ட அபிவிருத்தி சபை குழு தலைவர் அருண் சகோதரர் இது முக்கியமாக கவனம் எடுத்து இப்போ மீடியாவே சில இதுகளை போல் பண்ணிக்காக நாங்களும் கூட சில வீதிகளை சமர்ப்பிச்சிருக்கோம். இந்த அளவெல்லாம் வீதிகளை சமர்ப்பிச்சிருக்கோம். இதுல எல்லாமே இருக்கு ஐயா. அடுத்து வந்து இந்த குடிநீர் பிரச்சனை ஐயா. குடிநீர் பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட அதுக்குள்ள வந்து 80 குடும்பங்களுக்கு குடிநீர் இல்லை. இவங்க வந்து இப்போ தண்ணி எடுக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு தான் வந்து தண்ணியை எடுக்கக்கூடியமா இருக்கு. ஒரு ஊரில் வந்து ஒரு பிரச்சனை இருந்தால் பிரச்சனை இல்லையா, ஒரு பிரச்சனை இருந்தால் சமாளிக்கக்கூடியமா இருக்கும். இந்த ஊரில் வந்து போக்குவரத்து பிரச்சனை இருக்கு, தண்ணி பிரச்சனை இருக்கு. அடுத்த மிக முக்கியமானது வந்து பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி ஐயா. இப்போ என்னென்னு சொன்னால் அங்கே வந்து அதிகூடிய உயரம்னு சொன்னால் வந்து உயரம் பண்ணா 9ஆம் ஆண்டு வரைக்கும் தான் இருக்குது. இவங்க மேலதிகமாக 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு ஏஎல் படிக்கணும்னு சொன்னால் அங்கேருந்து கிரானுக்கு வர வேண்டிய நிர்பந்தம். அப்போ வந்து இந்த ஊரில் இருக்கிற மக்களை வந்து ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவங்க. அப்போ கிராமத்தில் அதாவது கிரானில் அந்த பிள்ளைகளை வந்து நிப்பாட்டி காசு கொடுத்து படிக்க வைக்கக்கூடிய வசதியும் இல்லை. இங்கேருந்து ஆட்டோக்கு வந்து 3000 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து அனுப்பி ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு அனுப்பி அவங்கள கல்வியை கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு வசதியும் இல்லை. இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த கிராமம் எல்லாம் சேர்த்து பிரம்படி தீவு முருக்கந்தீவு பொண்டுகழ்ச்சி அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு தரம் 9ஆம் ஆண்டோட வந்து இடைவிலைகள் வந்து அதிகமாக காணப்படுது. அப்போ வந்து அடுத்த கட்டம் நடவடிக்கை வந்து மாணவர்கள் வந்து எடுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. இது வந்து உண்மை சம்பவம். ஏன்னா இதையும் வந்து கருத்தில் கொண்டு வந்து இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் ஐயா. மட்டக்களப்பு மாவட்ட மக்களை பொறுத்தவரை பாக்கியவான்கள் ஒரு சமதரையில் வாழ்றோம். இதே பிரச்சனை சிங்கள பகுதியில் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் மலை மேடு ஏறி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளும் இருக்கு. இப்போ கஷ்டத்தில் நீ உங்களுக்கு கூடுதலாக பெரும்பாலும் வசதியை செய்யப்பட்டு இதை விட மோசமான சிங்கள கிராமங்கள் இருக்கு. அங்கேயும் இந்த பாடசாலை பிரச்சனை பாடசாலை இடைவேளைகள் பிரச்சனை எல்லாமே இருக்கு. இது சம்பந்தமானதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம். இந்த ஆசிரியர்கள் மாறும் கூடுதல் பெண்ணை வந்து சந்திக்க வர ஆசிரியர் மாறும் டிரான்ஸ்ஃபர் தான் வராங்க. அப்போ அவர்களுக்கும் ஒரு சமூக சிந்தனையோட வேலை செய்ய உணர்வு குறைவாக இருக்குது. அது இளம் பிள்ளைகள் அங்கே போய் அந்த கிராமத்தில் கஷ்டப்படணும். அதுக்கு அப்புறம் தான் வயசானது அவங்கள ஊர் இருப்பார். இப்போ நாங்கள் எல்லாம் படிப்பிக்கிற காலத்து 5 கிலோமீட்டர் நடந்து போய் படிப்பிச்சாக்கள், காட்டுக்கு படிப்பிச்சாக்கள். இன்றைக்கு நாங்கள் அந்த காட்டுக்கு போகணும், மக்கள் எங்கள் பெரிய தெய்வமாக பார்க்காங்க. இவ்வளோ கஷ்டம். ஏன்னா நான் திங்கக்கிழமை வேலையை போனால் வெள்ளிக்கிழமை வருவேன். ஸ்கூல் முடிஞ்சது போக அந்த கிராமத்து மற்ற வேலையில் அவங்கள மாதிரி காவல் நாய் தான். மற்ற மக்கள் எழுத்து பிரச்சனை கிடையாது முடியாது. பிள்ளைகள் அறநறை பாடசாலை நடத்துறது இது இல்லை. ஏன்னா அந்த உணர்வுகளால் நாங்கள் இன்றைக்கு உயர்ந்த நிலைக்கு வந்துருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக நான் கஷ்டப்படுறேன். நடந்து போகிறேன் நான் ஸ்கூலுக்கு. ஒரு பஸ் தான் இருக்குது. அந்த பஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா 5 கிலோமீட்டர் குளக்கணாவில் காட்டுக்குள்ளாக நடந்து போகிறேன். அங்கேருந்து வாகனம் இல்லாட்டி எங்களை மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு விட்டு வரலாறு ஊர் மக்கள் மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு விட்டு போட்டு போவாங்க. இப்படி எனவே மக்கள் அந்த ஆசிரியரும் தியாக சிந்தனையோட வேலை செய்யணும், மக்களும் தியாக சிந்தனையோட வேலை செய்யணும். இந்த இடைவிலைகளை நிப்பாட்டணும். அதுதான் எங்கள் கல்வி திட்டத்தில் ஒரு 3 மைலுக்குள்ளே பாடசாலை அமைக்கிற திட்டம் இருக்கு. நீ அதெல்லாம் சரி வந்துச்சுன்னா இந்த கல்வி இன்னொரு டைம் தாங்க எங்கள் ஆட்சியில் நாங்கள் இதெல்லாம் செய்தோம். கண்டிப்பாக என்னன்னு சொன்னால் முக்கியமாக பிரச்சனை நாங்கள் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு போய் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று குடிநீர் பிரச்சனை இருக்கும், ரோட்டெல்லாம் வந்து நல்ல வசதியாக இருக்கும். இன்னொருத்த குடிநீர் வந்து எல்லாத்துக்கும் குடுவட்டு இருக்கும், ரோட்டு கொஞ்சம் மோசமாக இருக்கும். பாடசாலையில் வந்து உயர்மட்டத்தில் காணப்படும், போக்குவரத்துலாம் பேருந்தெல்லாம் போகக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஆனால் இந்த கிராமங்கள் அத்திப்பட்டி கிராமமாக சொல்ல போனால் அந்த படத்தில் வர அத்திப்பட்டி கிராமமாக தான். என்னென்னு சொன்னால் அங்கே போய் இப்போ ஒரு வாகனத்தில் போக இயலாது ஐயா, கண்டிப்பாக போக இயலாது.
இப்போ நாங்க கார்ல போனாங்க முட்டி இந்த பாருங்க இந்த ரோட்ல இந்த காட்டுறேன் பாருங்க இந்த மனுவில் இருக்கு பாருங்க விசிட் பண்ணிருக்கேன் அது ஆட்டோமாடி பாலத்தில் எப்படி ரோட் ஐயா ஹாலிடே இது பண்ணது போயிருக்கேன் அந்த பாலத்தில் குளிக்கிறது அதுதான் போன என்னோட பொண்ணுகள் பொண்ணுகள் அந்த ஆறலாம் பொண்ணு பாடசாலைக்கு நான் போய் அதில் பார்த்துருக்கேன் கஷ்டமான பிரதேசங்கள் தான் பயங்கரமான ரோட் ஐயா அப்ப உண்மையிலேயே அந்த மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இப்போ ஒரு 9ஆம் தரத்துல வந்து பிள்ளை வந்து பாடசாலை விடுவிச்சுன்னா அடுத்த கட்ட நகர்வு தெரியாது அதுக்கு நாம் ஒரு வழிகாட்டுற குழுக்கள் அமைக்கணும் அந்த மக்களுக்கு தெரியாது அதனால அந்த காலத்தில் படிப்பிக்க சார் மாதிரி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறோம் அவரோட ஊர்களுக்கு இப்போ நான்லாம் இப்படி எங்களோட வீட்டை வந்து படிப்பை வச்சு இப்படி அவனெல்லாம் பெரிய என்ஜினியர் எல்லாம் இருக்கார்கள் அப்படி ஒரு வழிகாட்டில் அந்த காலத்தில் ஆசிரியர்மார்கள் செய்தாங்க குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த ஆசிரியர்மார்கள் சிங்கள பயிர் படிப்பிய மட்டக்களப்பு ஆசிரியர்மார்கள் அந்த கிராமங்கள் நல்லா படிக்கக்கூடியவங்களை தெரிவிச்சு அவங்களோட சிலவங்களை வீட்டை கொண்டு போகிறேன் வீட்டை வச்சு பிள்ளைகளை படிப்பிச்சு அவளை அனுப்புகிறேன் அப்படி நான் முன்னேறுகிறேன் அது மாதிரி நாமளும் இந்த கிராமங்களில் பின்தங்கி கிராமங்களில் ஒரு குழுவை அதை கவனிக்கணும் கல்வி ஆலோசனை வழங்கணும் உதவி செய்கிற பிள்ளைகளை கொடுக்கணும் உதவி செய்ய பிள்ளைகளை கொண்டு சேர்க்கணும் அது இந்த பிள்ளைகள் படிச்சு போனால் அந்த கிராமம் திருப்பி முன்னேறும் அதான் அதனால அதுகளை நாங்கள் எங்கள் சமூகத்தில் பங்களிப்பு மிருகி அரசாங்கத்தில் பங்களிப்பு மிருகி அந்த ஊர் மக்களோட பங்களிப்பு மிருகி இந்த திருத்தம் செய்யறதுக்கு கண்டிப்பாக தனியாக எல்லாத்தையும் அரசாங்கத்திலையும் போடையில நீங்கள் எல்லாத்தையும் அதிகார மத்தியும் போடையில எல்லாரும் சேர்ந்து கட்டியில் போகணும் கண்டிப்பாக எல்லாரும் ஒத்துழைச்சல் வந்து நாடு நலமாக வாய்ப்பு அளிக்க எனவே இந்த ஒரு பிரச்சனை தான் கொண்டு வந்திருக்கோம் அந்த ஜிஎஸ்டி பிரச்சனை மட்டும் எல்லாம் தான் கொண்டு வந்திருக்கோம் எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை ஜிஎஸ்டி நம்மளோட பிரச்சனை இல்லை ஜிஎஸ்டி பிரச்சனை சரி நமக்கு அதனால நாம் அவரை பிரச்சனை சட்டப்பூர்வமாக பார்ப்போம் சட்டப்பூர்வமாக பார்ப்போம் அதே போலீஸ்ல ஹேஸ் போட்டு தான் இருக்காங்களா பார்ப்போம் இது வந்து ஒரு கான்கிரீட் ரோடு ஐயா இடையில உடைஞ்சு இந்த களியை போட்டு பாருங்க பாருங்க இப்படித்தான் எல்லாம் செய்யாது எல்லாமே வந்து ஃபோட்டோ வந்து அட் பண்ணி எல்லா பிரச்சனையும் இருக்குது கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அடுத்தது நீங்கள் இந்த மக்கள் இதுக்கு வாங்க ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக எடுத்து கவர்னர் வருவார் கண்டிப்பாக கொஞ்சம் ரஃபாக எல்லாத்தையும் ஒரு சமரி மாதிரி ஒன்று சோத்து விட்டு சப்மிட் பண்ணுங்க கரெக்டாக செய்யுங்க இப்படி பண்ணதாங்க சான்ஸ் ஒன்று நாங்கள் சாரோம் கவர்னர் நாங்கள் இப்போ இவ்வளோ நாளும் போன கிராமத்துக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு நம்பிக்கை கொண்டு வரும் இது பொதுவாக ஜென்ரலாக நம்ம பொதுவாக எல்லா பிரச்சனையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்க பேசியிருக்கோம் நீங்கள் வந்து ஒரு ப்ரீஃபாக கவர்னர்கிட்ட சொல்லுங்கள் இப்படி உங்களை இது பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அடுத்ததுக்கான நடவடிக்கை எடுக்கிற அங்கே எல்லா அதிகாரிகளும் வருவாங்க கண்டிப்பாக உங்களோட வாயில நீங்கள் சொல்லி விடுங்க ஐயா இப்போ எங்கிட்ட இப்போ நாங்கள் ஒரு ஊருக்குள்ளே வாரம்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பிரச்சனையில் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு சில இடங்களில் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்குது என்னென்று வாராங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஆளுநருடைய மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பு செயலாளர் அப்துல்லா ஐயா என்ற வழியால் வந்து இப்போ நீங்கள் சொல்லக்குள்ள வந்து இப்போ மக்களும் புரிஞ்சு விடுவாங்க கண்டிப்பாக இது ஆளுநர் மக்களின் பிரச்சனைகளை எல்லாருக்கும் சொல்வதற்கு உரிமை இருக்கு எங்கே போனோம்னா மக்களோட பிரச்சனை இங்கேயும் பேசலாம் அவன் தைரியம் அப்போ அந்த பிரச்சனையை சொல்லலாம் மூடி மறைக்க அரசாங்க அதிகாரிகள் மட்டும்தான் மக்களின் பிரச்சனையை கொண்டு போக சொல்ல வேண்டிய தேவையில்லை எனவே யார் வந்தாலும் மக்களின் பிரச்சனை கேட்டால் அதுக்கு மக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் அவர்கிட்ட கேட்க வேண்டிய தேவையும் இல்லை பத்திரிகையாளர்கள் மீடியாவை எடுத்துக்கோம் மீடியாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டு உண்மையான செய்தியை மக்களுக்கு கொண்டு போகணும் உண்மையான செய்தியை மக்களுக்கு கொண்டு போனால் பிரச்சனை வரும் இப்போ சக்தியில் பார்க்குறீங்களே இவ்வளோ கிராமங்களில் போய் பிரச்சனையை பார்த்து போடுறாங்க அப்போ அதிகாரிகளும் கவனத்துக்கு கொண்டு போகிறோம் அப்போ அதிகாரிகளுக்கு படும் எல்லா அதிகாரிகளும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுற லெவலுக்கு வேறு வேலைகள் இருக்கும் குறிப்பாக குடிநீர் பிரச்சனைண்டா அந்த பிரச்சனையை நீங்கள் தனியாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ள இந்த அதிகாரிகள் கவனம் அங்கே போகும் அங்கே போனால் அந்த பிரச்சனை முடிவு பிறக்கும் கண்டிப்பாக அதாவது நீங்கள் செய்கிற பணி நல்ல பணி நீங்கள் கிராமம் இப்படி ஒரு தியாகத்தோடு செய்கிறதே பெரிய பணி அங்குள்ள பிரச்சனையை கொண்டு வர்றது பெரிய ஒரு பணி அந்த பணியை நீங்கள் தொடர்வதற்கு ஆளுநர் அவர்களும் உங்களுக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க அதுக்கு நானும் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எனவே நீங்கள் தைரியமாக இந்த மக்கள் நம்பி உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படுமோ தீர்க்கப்படாத பிரச்சனை மக்களுக்கு இல்லை உங்களோட பிரச்சனையை ஒரு இடத்த கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி இப்போ அவங்க இப்போ ஜிஎஸ் வந்து இப்போ லஞ்சம் வாங்கித்தான்னு சொன்னால் இவர் ஜிஎஸ் வந்து லஞ்சம் வாங்கித்தாருன்ட்டு தீர்வு வழங்கக்கூடிய தகுதியும் எனக்கு இல்லை எங்களுக்கு நாங்கள் அவரை குத்தவாளி கூண்டு நாங்கள் நிறுத்தல மக்களோட குரல் அதுதான் நாங்கள் ஜிஎஸ்ஐ வந்து குத்தவாளி கூண்டில் நிறுத்தல அவர் அதை நிரூபிக்க அவரோட பொறுப்பு மக்கள் அவரோட கருத்தை நிரூபிப்பது மக்களோட பொறுப்பு அது மக்கள் செய்யும் எனக்கு பிரச்சனையை வெளிக்கொண்டு வர இந்த பணியை நீங்கள் தொடருங்க சில முக்கியமான பிரச்சனையை தீர்த்துருக்கீங்க இந்த மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தை உங்களோட பிரச்சனை பலதுக்கான தீர்வுகளுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கு அந்த பிரச்சனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அப்படியான பிரச்சனையை கொண்டு தந்திருக்காங்க இரண்டாவது ப்ரொபோசல் செய்யும் மீதி சம்பந்தமான வேலைகள் நடக்குது கூடுதலான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு
இந்தியா அரசாங்கத்தின் உதவியும் பரவலாக வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கொண்டு சின்ன சின்ன கிராமங்களில் பிரச்சனை கொண்டு வரதால எங்கள் பிரச்சனை உடனடி அடையாளம் காணப்பட்டு அந்த இடத்துக்கு அந்த உதவி கொண்டு போகிற வாய்ப்பு இப்போ எங்களுக்கு. கண்டிப்பா உலகால நாங்கள் கொண்டு வந்து இப்போ 8 கிராமங்களை பிரச்சனை கொண்டு வந்தீங்க ஐயா, கொஞ்சம் பார்த்து நடவடிக்கை எடுங்க. அது அப்புறம் இன்னும் பிரச்சனை பெரும்பாலும் பிரச்சனை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு, ஷார்ட் அவுட் பண்ணி போட்டு சில தீர்க்கப்படாத பிரச்சனை அதை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் என்னென்ன தீர்க்கப்படாத பிரச்சனை சொல்கிறேன். எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஒரு ப்ரீஃப் ஒன்று கவர்னர் மக்கள் சந்திப்பு நான் செய்வோம். கண்டிப்பா கண்டிப்பா செய்வோம். ஓகே ஐயா, நன்றி, சந்தோஷம். என்ன சொல்றது, இப்போ கிட்ட எம்எல்ஏ திட்டத்தை தடுக்கிறது போராட்டம் எடுக்கிறது எப்படி எழுச்சி எப்படி இல்ல இல்ல இதை பார்த்தீங்கன்னா பயம் வரல, எனக்கு சிரிப்பும் ஒரு அடையப்பா. போன வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுத்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு, உலக அங்கீகாரம் ஒன்று கிடைச்சிருக்கு. அவரோட எதிர்ப்பு உங்களுக்கு அங்கீகாரம். இல்லை இல்லை உண்மையை சொல்லி இப்போ நீங்கள் காசை கொள்ளையடிச்சு காசு அந்த பொம்பளை ஒப்புக்கொள்றாங்க, எப்படி காசை மோசடி செய்ய சொல்கிறேன். இப்போ காசு அனுப்பினாலே வந்து போட்டிருக்கோம். அப்படி நாங்கள் காசு எடுத்துட்டோம் சொன்னா இல்லை போலீஸ் விடாகவோ என்ன ஒரு சிஐடி விடாகவோ நீங்கள் வந்து விசாரணை செய்யக்குள்ள சிஐடி போடலாம் தானே. அதுதான் நீங்கள் போட்டு நாங்கள் போன பிரத்தாரம் காசு அனுப்பினாலும் போன பிரத்தாரம் நேரடியாக காய்ச்சி கொள்ளுங்க. அனுசரா தம்மாட காசு வந்து அடிச்சு தானா இல்லையான்றது இவங்களுக்கு எது சந்தேகம் பண்ணா இப்போ அனுஷன் காசை கொள்ளை அடிச்சுட்டேன் அதில் வந்து சுக வாழ்க்கை வாழணும்னு சந்தேகப்படுவாங்க. இப்போ அதான் ஓகே தேங்க்ஸ். ஓகே இது என்னென்றால் இப்போ நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து நம்ம மக்களுக்கு செய்வோம். மக்கள் திருப்பி தரது அன்போ இல்ல கல்லறியோ இல்ல பொல்லறியோ இல்ல இதே மாதிரி வந்து இல்ல உங்களோட பிரச்சனையை செய்யவே எங்களோட தார்மீக கடமை. அந்த தார்மீக கடமையில நாங்க ஒரு சின்ன ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா அதனால நன்மை கிடைச்சா உங்களுக்கு நன்மை, அது பிரதிபலம் எங்களுக்கு கிடைக்கும், இம்மையிலும் கிடைக்கும் மறுமையிலும் கிடைக்கும். கண்டிப்பா எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைக்கும். எங்களுக்கு ஆசை பண்ண தேவையில்லை, எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எத்தனை பிரச்சனை தான் நாங்கள் அதை செய்யறோம். கடைசி வரைக்கும் என்ன நடந்தாலும் விட மாட்டோம்ன்றது உங்களுக்கு விளங்கியிருக்கும். இவ்வளவு பெரிய நூற்றுக்கணக்கான ஆட்களே வந்து பொய்ச பனுஷனுக்கு எதிராக வந்து பதாகைகள் தூக்கி கொண்டு ஒரு விசாரணை செய்ய ஒரு நிப்பாட்டணும்னு சொன்னதுக்கு பிறகு இந்த மனுவை வந்து கொண்டு வந்திருக்கோன்னு சொன்னால் எங்களில் வந்து எனக்கு நம்பிக்கை, நாங்கள் வந்து குற்றம் செய்யலைன்னு நாங்கள் 100 நம்புகிறோம். அதனால வந்து கொண்டு வருவோம். நீங்க வந்து நிரூபிச்சு கொள்ளுங்க. என்ன இப்ப நீங்க வந்து இப்ப என்ன சொன்னீங்க ஊழல் வாயன்னு சொல்லிட்டு இப்ப நேரடியா வந்து நான் நிரூபிச்சு கொள்வேன். என்ன இந்த காசு நான் களவெடுக்கல, இது வந்து திருப்பி அனுப்பாச்சு நான் நிரூபிச்சு கொள்வேன். அதே மாதிரி இப்ப ஜிஎஸ்டி வந்து லஞ்சம் வாங்கிட்டார் என்று சொன்னா நீ நிரூபிச்சு கொள்ளுங்க. அந்த மக்களுக்கு தெரியும், வாங்கினா வாங்கலைன்னு செய்தி அவருக்கு தெரியும். கண்டிப்பா இப்ப மக்கள் வந்து இப்ப என்ன சொல்றது உண்மையா இருங்க, அதை மட்டும் தான் சொல்லுவேன். உண்மையும் பக்கம் உண்மை பக்கத்துல இருங்க. உண்மையும் பக்கம் இவர் வந்து அதை தருவார் இதை தருவாருன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கெட்ட விஷயத்துக்கு நாங்களும் அதை தருவ சர்வம் உங்களுக்கு வாக்கு சொல்லல. இந்த பிரச்சனை வந்து பிரச்சனை வழியை நாங்கள் சேடுவோம் போவோம். கண்டிப்பா கண்டிப்பா. சரி ஐயா, அப்ப நன்றி, சந்தோஷம். உடம்ப பார்த்துக் கொள்ளுங்க. 2 நாள் வருத்தம். சந்தோஷம் ஐயா, பிறந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சகோதரங்கள் எல்லாம் நம்மளோட உடம்பிறப்புகள். அது ஒன்றா வாழ வேண்டிய ஆக்கள். உங்களுக்கு எப்போ வயசு போகல, இளைஞர்கள் வந்தவர்கள் நீங்களும் சமந்தான் இளைஞர் தான். வயசு ஒன்று அதானே. சரி ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே ஓகே.